ஹலோ விவாஸ், ஆகஸ்ட் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நிகழக்கூடிய சுக்கிர பெயர்ச்சியால் ஒரு குறிப்பிட்ட 3 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் ராஜயோகத்தையும் அவங்க சந்திக்க போகிறாங்க. அதுலேயும் இந்த 3 ராசிக்காரர்கள் இத்தனை நாட்களாக ரொம்பவே கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தார்கள். எப்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் விடிவு காலமானது பிறக்கும் அப்படின்னு ஏங்கி கொண்டு இருந்த இந்த 3 ராசிக்காரர்களுக்கு தான் தற்போது சுக்கிரனின் மூலமாக அதிர்ஷ்டகரமான காலமாக வரப்போகிறது. எனவே அந்த 3 ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசி இருக்கா அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். அதோடு எந்தெந்த வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலைகளானது வரப்போகிறது, இந்த அதிர்ஷ்டத்தை முழுமையாக பயன்படுத்தி கொள்வதற்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 25/8/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று சுக்கிரன் பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்குள்ள நுழைந்து பல்வேறு விதமான பலன்களை கொடுக்க போகிறார். அதில் 12 ராசிக்காரர்களில் இந்த குறிப்பிட்ட 3 ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமானதாக இருக்க போகிறது. பொதுவாகவே ஜோதிடத்தில் அசுரர்களுடைய குருவாக கருதப்படுபவர் தான் இந்த சுக்கிரன். இந்த சுக்கிரன் 30 நாட்களுக்கு ஒரு முறை தன்னுடைய ராசியை மாற்றக்கூடிய இயல்பு கொண்டவராக இருப்பார். இந்த சுக்கிரன் அழகு, ஆடம்பரம், காதல், செழிப்பு ஆகியவற்றின் காரணியாகவும் இருக்காரு. இந்த சுக்கிரன் ரிஷபம் மற்றும் துலாம் ஆகிய இந்த 2 ராசிகளுடைய அதிபதியாகவும் இருக்காரு. தற்போது சுக்கிரன் சிம்ம ராசியில பயணித்து கொண்டு இருக்கின்றார். இந்த நிலையில தான் சுக்கிரன் வருகின்ற ஆகஸ்ட் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று புதனுடைய ராசியான கன்னி ராசிக்குள்ள நுழைய போகிறார். அதாவது சிம்மத்தில் இருந்து கன்னி ராசிக்குள்ள நுழைய போகிறார். கிட்டத்தட்ட அடுத்த மாதம் செப்டம்பர் 24ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கு இருந்து நமக்கு பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க போகிறார். கன்னி ராசியில சுக்கிரன் நுழைவதால அதனுடைய தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலுமே சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமானதாக இருக்க போகிறது. அதாவது குறிப்பாக சொல்லணும்னா நிதி நிலையில நல்ல ஒரு உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான சூழ்நிலையானது உருவாக போகிறது. இப்போது சுக்கிரன் கன்னி ராசியில நுழைவதால அதிர்ஷ்டம் பெறக்கூடிய அந்த 3 ராசிக்காரர்கள் யார் யார் என்று கேட்டீங்கன்னா ரிஷப ராசி, மகர ராசி மற்றும் சிம்ம ராசி. இந்த 3 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில தான் தற்போது ஜாக்பாட் ஆனது அடிக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க. மகர ராசி நேயர்களுக்கு 7.5 சனியுடைய இறுதி கட்டமான பாத சனி நடந்துட்டு இருக்குங்க. அதே போலதான் ரிஷபராசி மற்றும் சிம்மராசி நேயர்களுக்கும் கடந்த சில நாட்களாகவே நிறைய தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் அவங்களுடைய குடும்பங்கள்லையும் சரி, தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் சரிங்க இருந்து கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய மனதில் ஒன்று நினைச்சா நடப்பது வேறு ஒன்றாகவும் இருந்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல இருந்து கொண்டு இருக்கின்ற இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் தான் தற்போது பார்த்தீங்கன்னா விடிவு காலமானது பிறக்க போகிறது. சுக்கிரனின் மூலமாக நல்லதானது நடக்க போகிறது. ஸோ இந்த முழுமையான நல்லதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் இனி வருகின்ற நாட்களில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். மகர ராசி நேயர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு 9ஆம் வீட்டிற்கு சுக்கிரன் செல்லக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்காரு. இதனால இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவையும் மகர ராசி நேயர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சாதகமாக இருக்க போகிறது. குறிப்பாக சொல்லணும்னா வேலையில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளானது ரொம்ப நாட்களுக்கு பிறகு மீண்டும் கிடைக்கக்கூடிய வகையில் மகர ராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ஏன்னா ரொம்ப நாட்களாகவே மகர ராசி நேயர்களுக்கு பாத சனி நடந்துட்டு இருப்பதால ஆரோக்கியத்தில் தொடர்ந்து பிரச்சனைகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னொரு பக்கம் என்னதான் கடினமாக உழைத்தாலுமே அந்த உழைப்புக்கேற்ப ஒரு முழுமையான அங்கீகாரமானது நிதி ரீதியாக கிடைக்காம இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பிரச்சனை தீர்ந்தா இன்னொரு பிரச்சனை அப்படின்னு தொடர்ந்து ஏதாவது ஒன்று தொழில் ரீதியாக இடையூறுகளாக வந்து கொண்டே இருக்கிறது. இப்படி பல்வேறு விதமான சிரமங்களை சந்தித்து கொண்டு இருந்த மகர ராசி நேயர்களுக்கு தான் இந்த ஒரு சுக்கிரனுடைய இடப்பெயர்ச்சியானது சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. அதாவது முழுக்க முழுக்க வேலையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளானது கிடைக்கக்கூடிய ஒரு சாதகமான சூழ்நிலையானது உருவாகி இருக்கிறது. மேலும் பந்தயம், லாட்டரி, பங்கு சந்தைகளில் நீங்கள் தாராளமாக மகர ராசி நேயர்கள் முதலீடு செய்யலாங்க. இதன் மூலமாக எதிர்காலத்தில் நல்ல லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பான முன்னேற்றகரமான சூழலானது அமைய போகிறது.
போகிறது. ரொம்ப நாட்களாகவே ஷேர் மார்க்கெட்டில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் பெருசாக எனக்கு எந்தவித லாபமுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு எதிர்பாராத வகையில் ஆகஸ்ட் 25க்கு அப்புறமேட்டு உங்களுக்கு நல்ல ஒரு லாபமானது கிடைக்க போகிறது. அதே போல் நீங்கள் யார்கிட்டையாவது பந்தயம் கட்டியிருந்தாலும் அதுலேயுமே உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குங்க. அதே போல் லாட்டரி போன்ற விஷயங்கள்லையும் நல்ல பலனானது கிடைக்கக்கூடும். சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளானது தன்னால் தேடி வரக்கூடுங்க. அதாவது யாரெல்லாம் மகர ராசி நேயர்கள் வெளிநாடு செல்லணும் அப்படின்னு அதற்கான முயற்சிகள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கீங்க, எனக்கு விசா கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான சில பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருக்கின்ற மகர ராசி நேயர்களுக்கு தற்போது அது எல்லாமே சரியாகி வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளானது தன்னால் உங்களுக்கு அமைய கொடுங்க. புதிய உறவுகள் இக்காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. இந்த உறவுகளால் எதிர்காலத்தில் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது. முக்கியமாக நீண்ட நாள் ஆசைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய வகையில் உங்களுக்கு மகர ராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைய போகிறது. ரொம்ப நாட்களாகவே சில இடங்களுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, சில விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக பார்த்திங்கன்னா நடக்க ஆரம்பிக்குங்க. இதன் மூலமாக உங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான சூழலானது உருவாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மொத்தத்தில் மகர ராசி நேயர்களுக்கு ரொம்ப நாட்களுக்கு பிறகு கன்னி ராசியில் சுக்கிரனுடைய பெயர்ச்சியின் மூலமாக சாதகமான பலன்களை அனுபவிக்கக்கூடிய வகையில் இருக்க போகிறீர்கள். சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு 2வது வீட்டிற்கு தான் சுக்கிரன் செல்ல போகிறார். இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு உறவுகளை பொறுத்த வரைக்கும் சிறப்பானதாக இருக்க கொடுங்க. ரொம்ப நாட்களாகவே கடந்த சில நாட்களாகவே உறவுகள் மத்தியில் சின்ன சின்ன பிரச்சனைகளானது ஏற்பட்டு இருந்திருக்கும். தந்தை மகன் இல்லைனா கணவன் மனைவி என்று ஏதாவது ஒரு உறவுக்குள்ள சின்ன சின்ன விரிசல்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கலாங்க. இது எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்களில் சரியாக ஆரம்பிக்கும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரனானது தற்போது தன்னால் தேடி வரக்கூடிய வகையில் சிம்மராசி நேயர்களுக்கு நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாட்களாகவே திருமணத்திற்கு வரன் பார்த்துட்டு தான் இருக்கோம், ஆனால் ஏதாவது ஒரு தடையானது இறுதியில் வந்துடுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு தற்போது அந்த தடைகள் அனைத்துமே நீங்கி நல்லபடியாக திருமணமானது நடந்து முடியும். ஆளுமை திறனானது மேம்பட்டு காணப்படுங்க. பேச்சால பல வேலைகளை சிறப்பாக எளிமையாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய பேச்சு திறமை இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுடைய பேச்சானது மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்க கொடுங்க. வியாபாரிகள் ஒரு நல்ல முறையில் அவங்களுடைய வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல நடந்து கொள்வீர்கள். இதன் மூலமாக வாடிக்கையாளர்களை நீங்கள் அதிகப்படுத்துவீர்கள். இதன் மூலமாக தொழிலையும் விரிவுபடுத்துவீர்கள். வியாபாரிகளுக்கு புதிய வருமான ஆதாரங்களானது திறக்கப்படுகின்ற ஒரு சிறப்பான சூழ்நிலையாக உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. மேலும் சிம்மராசி நேயர்களுக்கு பணிபுரிபவர்களுக்கு சம்பள உயர்வானது கிடைக்குங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் தேடி வரப்போகிறது. உங்களுக்கு என்று ஒரு தனி அங்கீகாரமும் மதிப்பு மரியாதையும் வெளி வட்டாரங்கள்லையும் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்க போகிறது. இது உங்களுக்கு நிச்சயமாக ப்ரமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட் போன்ற பல நல்ல விஷயங்களுக்கு உறுதுணையாக இருக்க கொடுங்க. வணிகர்கள் முக்கிய பணத்தை பெறுவார்கள். குறிப்பாக நிறைய பணத்தை சேமிக்க முடியக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக சிம்மராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது அமைஞ்சிருக்கு. ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு 5வது வீட்டிற்கு சுக்கிரன் செல்ல போகிறார். இதனால இந்த ராசிக்காரர்கள் குழந்தை தொடர்பான நல்ல செய்திகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. திருமணமாகி ரொம்ப நாட்கள் ஆகுதுங்க, எங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கலங்க அப்படின்னு இயங்கிக் கொண்டு இருக்கின்ற ரிஷபராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்க போகிறது. அதாவது யாரெல்லாம் குழந்தைக்காக காத்து இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த நேர காலத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வகையில் தற்போது நிலைமை சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. மேலும் ரிஷபராசி நேயர்களுக்கு அனைத்து வேலைகளிலுமே நல்ல வெற்றி வாய்ப்புகளானது கிடைக்கக்கூடிய வகையில் சிறப்பான நேரமாக அமைய போகிறது. புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகளானது சாதகமாக இருக்குங்க. அலுவலகத்தில் உங்களுடைய செயல்திறனானது நல்ல பாராட்டுக்களை மற்றவர்களிடம் இருந்து பெற்றுத்தரக்கூடிய வகையில் சிறப்பாக இருக்குங்க. இதன் மூலமாக உங்களுக்கு ப்ரமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட் போன்ற பல நல்ல விஷயங்களும் கிடைக்கக்கூடும். சிலருக்கு புதிய பொறுப்புகளானது வழங்கப்படலாம்.
காதலித்து வந்தால் அது திருமணமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் தற்போது இருக்குங்க. உங்களுக்குன்னு ஒரு நல்ல கெரியர் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த விஷயங்களை பற்றி வீடுகளில் பேசலாங்க. இவ்வீடுகளில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே இறுதியில் இருவர் வீடுகளிலேயும் சம்மதம் தெரிவித்து உங்களுடைய காதல் வாழ்க்கை அடுத்த கட்டமான திருமண வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு போகலாம். நிதி நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். நிறைய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அந்த பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய சிறப்பான நல்ல தருணங்களும் ஏற்பட ஆரம்பிக்குங்க. மொத்தத்தில் ரிஷபராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைய போகிறது. எனவே ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிர பயிற்சியால் இந்த 3 ராசிக்கும் அதிர்ஷ்டமானது தேடி வரப்போகுது. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.